திரு மகா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்ல போனா கவிதாவுக்கே மகா தண்ணி கட்டிட்டாங்க. அதாவது திருவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு மகா விதவிதமா சமைச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அப்ப பார்த்தா கவிதா மாடியிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா மகாவுக்கு திரு இருக்கிற இடம் தெரியும். அவனுக்காக ஏதாவது பண்ணுவா. அவனை பார்க்கறக்கு மகா கண்டிப்பா போவா. அவளுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணி திரு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட அவனை மாட்டி விட்டுறலாம். ஏண்டி, எனக்கே தெரியாம என் கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ திருவை ஒளிச்சு வச்சிருக்கியா? நீ எப்படி ஒளிச்சு வச்சிருக்கின்னு நானும் பார்க்குறேன்டி. என் பிடியில் சிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கவிதா அப்படியே தடம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மகா யோசிக்கிறாங்க, நிச்சயமாக நான் எங்கே போகிறேன் வர்றேங்கிறத கவிதாக்கா கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் நம்ம எப்படியாவது போய் திரு சாரை பார்த்துட்டு வந்துடணும். அவர் ரொம்ப பசியோடு இருப்பார். அவருக்கு பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேரியரில் நிறைய சாப்பாடெல்லாம் அது இதே ஐட்டங்கள் செஞ்சு அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க மகா. கவிதா வெகு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் மகால காணோம். அவள் என்னதான் பண்ணுறான்னு போய் பார்க்கலான்னு சொல்லி மாடியிலேருந்து கீழே ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ சமையல் கட்டில் டிஃபனில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கிறத கவிதா பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம், ஓஹோ, நீ ரெடியாக எடுத்தா இருக்கியா? வாடி வா. நீ எப்படி இருந்தாலும் வாசல் வழியாகத்தானே போயாகணும். உனக்கு பின்னாடியே வந்து திரு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை இருக்கிற இடத்த லொக்கேஷன் போலீஸ்க்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். எப்படி அவன் தப்பிக்கிறான்னு நானும் பார்க்குறேன். ஏண்டி, எனக்கே தெரியாமல் நீ மறைச்சு வைக்கிறியா? என்ன தைரியம் இருந்தால் என்னையே எடுத்து பேசுவேன். ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்தவங்கள அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்குற? என்னையே எடுத்து பேசுகிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டீன்னா இதுக்கப்புறமா உன்னை நான் விட்டு வைப்பேன்னு நினச்சியா? இரு, முதல்ல திருவை காலி பண்ணுற, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கவிதா மகாவையே பார்த்துட்டு இருக்காங்க. மகா புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை தான் வேவு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு நம்ம கிளம்புறதா சரின்னு நினச்ச மகா அப்படியே லேட் பண்ணிட்டு இருக்காங்க. கவிதாவும் குட்டி போட்ட போன மாதிரி அங்கங்கே நடந்து பார்த்துட்டு மறுபடியும் மாடிக்கே போகிறாங்க. அநேகமாக முன்வாசல் வழியாக தானே போயாகணும். எப்படி போகிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு கவிதா அங்கங்கே ஆள்களையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. மகா எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மாடி எட்டி பார்க்குறாங்க. ஓஹோ, மேலே தான் காத்திருக்கீங்களா? காத்துருங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்ச மகா அப்படியே கிச்சன் விட்டு வெளியில் வராங்க. பார்த்தா இங்கே அம்பிகை அம்மா சாமி ரூமுக்கு முன்னாடி திருவை நினச்சி வேண்டிகிட்டு இருக்காங்க. அம்மா கவலைப்படாதீங்க, ஆனால் திரு சார் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கு, ஆனால் அவர் பத்திரமா இருக்காருன்னு வேணால் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டோமாக்கா அம்பிகை கிட்ட கூட சொல்லாமல் அப்போ வெளியில் வராங்க. வந்ததும் செப்பல் போட்டுக்கிட்டு அப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க. கவிதா அங்கே முன் வாசலையே பார்த்துட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டோமாக்கா, எப்படியும் நான் போகிறது இவங்க கண்காணிச்சிட்டு பின்னாடி வருவாங்க, இவங்களுக்கு தெரியாமல் டாட்டா கட்டிட்டு போயிடணும்னு நினச்சமாக்கா அப்படியே பின் வழியாக வராங்க. ஏணிப்படியை வச்சு ஒரு கயித்தை கட்டி கூட அந்த பக்கமாக டிஃபன் பாக்ஸோட விட்டுறாங்க. ஏணி வச்சு ஏறி மதில் செவத்தை தாண்டி அவங்க டிஃபன் பாக்ஸ் கூடையோடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. மகா போகிறதுக்கே இங்கே கவிதா எப்படி போனான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த போது அப்போ அங்கங்கே ஓடி பார்த்துட்டு கீழே ஒடியாந்து பார்க்குறாங்க. அவங்க செப்பல் பார்க்குறாங்க. ஓ, செருப்பை தொட்டுக்கிட்டு நீ கிளம்பிட்டியா? அடியே, நீ எந்த வழியாக போனாலும் நான் விட மாட்டேன்டி. வீட்டை சுற்றி ஆளுகளை நியமிச்சிருக்கேன், அந்த ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பின் வழியாக ஒடியாந்து பார்க்குறாங்க கவிதா. அங்கே ஏணிப்படி வச்சு ஏறி குதிச்சு போனதை பார்த்துட்டு, ஓஹோ, நீ இந்த அளவுக்கு கெட்டிக்காரின்னா உன்னை விட கெட்டிக்காரிடி நான் அப்படின்னு நினச்ச கவிதா அடியாளுங்களை செட் பண்ணியிருக்காங்க. இங்கே கவிதா ஏற்பாடு பண்ண ஆளுங்க ஒரு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. முன்னாடி மகா போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த அடியாளுங்க கவிதாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த முன்னாடி தான் மகா போய்கிட்டு இருக்கா மேடம், நாங்கள் பின்னாடியே போய்கிட்டு இருக்கோங்கிறாங்க. சரி, ஒரு நிமிஷம் கூட தவற விட்டுறாதீங்க, அவள் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, இதையெல்லாம் எனக்கு அப்பப்போ தகவல் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக திருவை தான் பார்க்க போவா, திரு எங்கே இருக்கான்னு எனக்கு உடனே தகவல் கொடுங்கங்கிறாங்க கவிதா. சரி மேடம், நாங்கள் போய்க்கிறோம், பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவடிங்களும் மகாவுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. மகா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் ரவடிங்க பின்தொடர்ந்து வரதை தெரிஞ்சுக்கிட்டு பாதியிலேயே நிறுத்த சொல்லிட்டு மகா அங்கேருந்து நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் திரு இருக்கிற இடத்துல லொக்கேஷன் அனுப்பி சொல்கிறாங்க. திரு, நீ எதுக்கு மகா வர்ற? நீ பேசாமல் வீட்லேயே இருக்கலாம்ல. இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இல்லைங்க, திவ்யாக்கா தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னாங்க, நான் யாருக்கும் தெரியாமல் தான் வந்திருக்கேன், நான் வரது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மகா திரு பார்க்க போகிறாங்க. அம்மா, திரு நல்லபடியாக வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் வீடு வரணும்னு நினச்சிட்டு பச்சை தண்ணி கூட பல்லில் ஊற்றாமல் எதுவும் சாப்பிடாமல் பட்டினி விரதமாக இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா காவேரி வந்து, நீ கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க, உங்கள் உடம்பு தாங்காது, நீங்களே உடம்பு சரியில்லாதவங்க இப்படி இருக்கலாமா, வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க, திரு பத்திரமா வீடு வந்துடுவா அப்படின்னு எல்லாம் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி, எனக்கு எதுவுமே வேண்டாம், திரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு வந்தானா எனக்கு அது போதும், அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் நான் இருப்பேன், என் பையனை பார்க்க வரைக்கும் நான் இந்த விரதத்தை கடைபிடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது தாத்தாவும் வந்து அம்பிகம்பாவுக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மாமா, நான் இதுக்கப்புறமும் நான் சாப்பிட மாட்டேன், என் பையன் கஷ்டத்தோடு இருக்கும்போது எனக்கு சாப்பாடும் வேண்டாம், பச்சை தண்ணியும் வேண்டாம், அந்த கடவுளாக எப்போ கண்டிருந்து என்னை பார்க்குறாரோ அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன்னு பிடிவாதமாக அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, ஐயோ, திரு வரும்போது
இருக்கும்போது நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவன் மனசு என்ன பாடுபடும்? அவனுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டாமா? அண்ணி நீங்கள் சாப்பிடாம இருந்தால் உங்கள் உடம்புக்காக அது நீங்கள் கொஞ்சமாச்சும் பாலை குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க காவேரி. காவேரி, என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்னோட விரதத்தை நான் கைவிடுறதா இல்லைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்காங்க அம்பிகா. ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிற மகா சொல்கிறாங்க, அண்ணன் நான் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு பின்வாசல் வழியாக நான் வந்து நிற்கிறேன், நீங்கள் இப்படியே கோயிலை சுற்றி பின்வாசல் வழியாக வந்துடுறீங்களா? நானும் ஆட்டோவில் இருக்கிறேங்கிறாங்க. அப்போ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரரும் கோயிலை சுற்றிக்கிட்டு அந்த பக்கமாக போய் நிற்கிறாங்க. மகா போகிறத பார்த்துட்டு பின்னாடி வந்த ஆட்டோவில் ரவுடிங்களும் இறங்கிட்டாங்க. இறங்கி பார்க்கும்போது, டேய் அவன் கோயிலுக்குள்ளே தாண்டா போகிறான், அப்போ அவனும் கோயிலுக்குள்ளே தான் இருப்பான், நம்ம மேடத்துக்கிட்ட சொல்லிடலாமாங்கிறாங்க. இல்லை நம்ம கண்ணால் பார்த்ததுக்கப்புறமா மேடத்தை கூப்பிட்டு சொல்லிக்கலாம், அவன் உள்ளே தானே இருப்பான், அவனும் உள்ளே தான் இருப்பான், நம்ம போய் கையும் கிளமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க ஆட்டோ விட்டு இறங்குனதும் திடுன்னு கோயிலுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அம்மா பார்த்துடுறாங்க. ஏப்பா கொஞ்சமாச்சும் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? கோயிலுக்குள்ளே செருப்போடு தான் வருவீங்களா? முதல்ல போய் செருப்பை கழட்டிட்டு கோயிலுக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அடடா நாம தப்பு பண்ணிட்டோம்டா வாடா அப்படின்னு சொல்லி திரும்ப போய் அந்த செப்பலை கழட்டிட்டு வாரக்குள்ளேயே எங்கள் மகா ஓட்டம் பிடிக்கிறாங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே பின்வழியாக போயிடலான்னு நினச்சி ஓடி வந்த மகா அங்கே திரும்பி பார்க்குறாங்க. சாமி கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதும் உடனே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அவர் இந்த பிரச்சனையிலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடணும். இந்த கவிதா இந்த கம்பெனியை இழுத்து மூடுறதுக்கான அவங்க ஏதோ திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்று கூட நிறைவேறக்கூடாது. கடவுளே அவரை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும். அவரோட தொழிலுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் களங்கமும் வந்துடக்கூடாது. நீதான் எப்பவும் துணையாக இருந்து காப்பாற்றணும்னு நிதானமாக வேண்டிக்கிட்டு அப்போ தான் மகா மறுபடியும் பின்வழியா ஓடி வராங்க. கரெக்டா ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோவில் ஏறிடுறாங்க. மகா ரவுடிங்க பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. நமக்கும் தெரியாம ஏமாத்திட்டு ஆட்டோவில் போறாடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வெகு தூரம் ஓடி பார்க்குறாங்க. ஆனா மகா பாய் சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம அமைதியா இருக்கக்கூடாது, மேடத்துக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு கவிதாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ரவுடிங்க ஃபோன் பண்ணதுமே கவிதா ஆர்வமா, என்னடா திரு இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறாங்க. ஐயோ மேடம், ஒரு தப்பு நடந்துருச்சு மேடம், நாங்கள் வரது தெரிஞ்சு எப்படியோ மோப்பம் பிடிச்சு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு கோயிலுக்கு பின்வழியா வந்து ஆட்டோ பிடிச்சு போயிட்டா, நாங்களும் பின்னாடியே ஓடி வந்தோம், பிடிக்க முடியல மேடம், தப்பு நடந்து வச்சு மேடம், மன்னிச்சுக்கோங்கிறாங்க. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அப்படின்னு கவிதா கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டா ஆட்டோவில் ஏறி போனதை பார்த்தீங்களாங்கிறாங்க. ஆமாம் மேடம், கண்ணார நாங்கள் பார்த்தோங்கிறாங்க. சரி, அந்த ஆட்டோக்காரன் எங்கே போனால் வந்தாங்கிறத முதல்ல அவனை நல்லா சாத்துன்னு சாத்தி நல்லா அடித்து அவங்ககிட்ட கேட்டினா, அப்போ கேட்குற வழியாக கேட்டால் அவன் உண்மையை சொல்லித்தான் ஆகணும், அவனை பிடிச்சி கேளுங்கிறாங்க. சரி மேடம், ஆட்டோக்காரனை பிடிச்சி நாங்கள் கேட்டுக்கிறோம், எங்களையே ஏமாற்றிட்டு போகிறா, அவளை நாங்கள் விட மாட்டோம் மேடம், எங்கே போனாலும் சரி ஒன்று துரத்தி பிடிப்போம், இல்லைன்னா ஆட்டோக்காரனை அடித்து கேட்போன்ட்டு போகிறாங்க. கவிதா ஒரு முடிவோடு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ரவுடிங்க ஆட்டோக்காரனை அடித்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடியே, நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு என் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு நீ திருவை காப்பாற்ற போறியா? எப்படி வர்ற எப்படி போறேன்னு நானும் பார்க்குறேன்டி, இன்னைக்கு நீயா நானானு ஒரு கை பார்க்க போறேன் அப்படின்ட்டு அப்படி சவால் விட்டுட்டு நிற்கிறாங்க கவிதா. மகா கவிதாவுக்கு சரியான நெத்தி அடி கொடுக்குறாங்க. திருவை பார்த்த மகா பசியோடு இருக்கிற திருவுக்கு தான் கையால் ஊட்டி விடுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.